ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. நமச்சிவாய. இன்னைக்கு 1/9/2025 செப்டம்பர் 2025 இன்னைக்கு மாதப்பிறப்பு. இன்றைய அன்னதானம் ஆங்கில மாதப்பிறப்பு. இன்றைய அன்னதானம் மதிப்பிற்குரிய திரு சக்திவேல் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 100 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. மதிப்பிற்குரிய திரு சக்திவேல் அவங்க பிறந்தநாள் காண்றாங்க. அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால பல்லாண்டு காலம் நீடூடி 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 வாழணும். கார்த்திகேயன் ஐயாவுடைய குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு ஒரு 85 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. கார்த்திகேயன் ஐயாவுடைய குடும்பத்தின் சார்பாக ஒரு 85 நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறாங்க. மதிப்பிற்குரிய கார்த்திகேயன் ஐயா மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி செல்வ செழிப்போடு வாழணும்னு எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பொற்பாதங்களில் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். கார்த்திகேயன் ஐயாவுடைய திருமண நாள் அவங்க குடும்பத்தின் சார்பாக அன்னதானம் 85 நபர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மதிப்பிற்குரிய கார்த்திகேயன் ஐயா அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால பல்லாண்டு காலம் நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடன் நீடூடி வாழணும் அவங்க குடும்பத்தினர் எல்லாம் உள்ள அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனை பரிபூர்ணமாக கேட்டுக்கிறோம். ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. பெருமானுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. பெருமானுக்கு அரோகரா. சித்தர்களுக்கு அரோகரா. நாயன்மார்களுக்கு அரோகரா. விஸ்வநாதருக்கு அரோகரா. மாயாருக்கு அரோகரா. அந்தருக்கு அரோகரா. அந்தருக்கு அரோகரா. 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 ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். நம சிவாய. ஐயா எல்லாரும் சாப்பிடுங்க ஐயா. நம சிவாய. நமக்கு சாப்பிடுங்க ஐயா. கருணையினால் ஐயா அவர்கள் குடும்பத்தினர்கள் உடல் நலமும் மனவளமும் பொருள் வளமும் தொழில் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்
வளமுடன். நமச்சிவாய் நமச்சிவாய் ஐயா நமச்சிவாய். வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இந்த பந்தி முடிஞ்சு இந்த இலை எடுத்துட்ட பிறகு அப்புறமா தான் உள்ளே போகணும். ஏன்னா அவங்க உடனே பரிமாற முடியாது. அதனால் வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பந்தி முடியுது. உட்காருங்க. வழி விட்டு உட்காரணும். நான் அவனை எதுவுமே சொல்ல. ஏன்னா சாப்பிட்டு போவாங்கல்ல, அவங்க இடிச்சிட போகிறாங்க. இது அதுக்கு ஐயா வாங்க ஐயா, சாப்பிட்டீங்களா? நமச்சிவாய் ரொம்ப சந்தோஷம் சாமி. நமச்சிவாய். எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய். சந்தோஷம். வெயிட் பண்ணுங்க சாமி ஒரு 5 நிமிஷம். நமச்சிவாய். வாங்க போயிட்டு வாங்க. நமச்சிவாய் சாமி. நமச்சிவாய். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். வேண்டிங்க. போயிட்டு வாங்க நீனா. வாங்கம்மா. போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய். நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். வாங்க போயிட்டு வாங்க. கை ஒழுங்காக கை விட்டு போகலாம்ல? அங்கே போகணுமா? போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய். வா தாத்தா, சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். திருப்தியா இருந்துச்சா? சரி. போ. வாங்க போயிட்டு வாங்க. வாண்ணா. சாப்பிட்டீங்களா சாமி? சாப்பிட்ணுமா? வெயிட் பண்ணுங்க. இந்த காலி ஆகிட்டே இருங்க. வெயிட் பண்ணுங்க. அதுதான் வெயிட் பண்ணுறாங்க இவ்வளோ பேரும். மெட்ராஸ் போயிட்டு வாங்க. நமச்சிவாய் ஐயா. நமச்சிவாய். நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமக்கு நன்றி சொல்கிறத விட அன்னதானம் பண்ணவங்களுக்கு நன்றி சொல்லுங்க போதும். வயிறு சொல்லிடுமா? சரிங்க ஐயா. போயிட்டு வாங்க. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய் நைனா. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் இருங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க. அதெல்லாம் டேபிள்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் உள்ளே போங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க. ஏன்னா அப்புறம் கரெக்டாக இலை வச்சு அப்புறம் போகிறதுக்கு அவங்களுக்கு பரிமாறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருங்க. போயிட்டு வாங்க. நமச்சிவாய் சாமி. நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். வேண்டிங்க. நமச்சிவாய். நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் ஐயா. நமச்சிவாய். ஆமாப்பா. போயிட்டு வாங்க ஐயா. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. இருங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றது தாத்தா?
என்று உணவர்த்து சாதுக்களுக்கு உணவர்த்து அருள்போல் தளத்தில் பால் போல் பொங்கி என்றும் நீரோடி வாழுக என வாழ்த்தி இந்த சாதுக்களுக்கு கிரிவலப்பாதையில் சாதுக்களுக்கு உணவளித்த அன்பர்களுக்கும் அவர்கள் குடும்பம் பெரியவர்கள் சிற்றோர்கள் உற்றார் உறவினர் அனைவரும் நீரோடி வாழுக என வாழ்த்தி அண்ணாமலை தயார் உரையாடிய நமச்சிவாய் வாங்க ஐயா சிவாய் நமச்சிவாய் பாகுஞ்சி நட்டுக்கை சூப்பர் நாளைக்கு வரேன். சரி போயிட்டு வாங்க நல்லா இருக்கு அன்னதானம் பண்ணாங்க. அப்பளத்தை உடச்சி அப்பளத்தையும் வடையும் பாக்கெட்ல எடுத்து போயிட்டு வாங்க போங்க. வாங்க சாமி இப்படி நேராக போய் உட்காருங்க. மீதியெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணிட்ட பிறகு உட்காருங்க. மீதியெல்லாம் நேராக போய் உட்காருங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க. கேம்பில் எது எதுக்குங்க வைத்தியம்? எல்லாத்துக்குமே வைத்தியம் கேம்ப்பு. சரி, எல்லாத்துக்குமே வைத்தியம். மல்டிபிளஸ் வாங்க பார்த்துக்கலாம். இதுக்கு எண்டோஸ்கோபி இருக்குங்களா? எண்டோஸ்கோபி பண்ண மாட்டோம். மேல் வைத்தியம் மட்டும் சொல்லுவோம். அது எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி வாங்க. போயிட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க. அதை பாருங்க, இந்த இந்த பக்கம்லாம் காலி ஆகிட்டோம். உட்காந்துருக்கோம். ஒரு 5 நிமிஷம் இருங்க. க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காருங்க. அன்பே சிவம். போயிட்டு வாங்க. நமச்சிவாய். தண்ணியா கொடுமா. எந்த பக்கம் வர சொல்லலாமா? வெயிட் பண்ணணுமா? அப்படி போங்க. போங்க. வாங்க மா உட்காருங்க. அப்படியா? நான் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆகிப்போச்சு. அதை சொன்னாங்க. சரி இந்த டைம் வந்தேன். சரி அவரு எனக்கு தெரில எனக்கு. அப்புறம் கடைசி அப்புறம் இருக்கும்போது இங்கே தான் சாப்பிட்டீங்க. என்றும் அதாவது ஓடுறது ஒன்று இருக்குது, உட்காரது ஒன்று இருக்குது. ஓடுறத ஓடியாச்சு, நீ உட்காந்து கொடுக்கணும்னா உட்காந்து தான் கொடுக்கணும். அதான் பண்ணி. ஏன்னா ஓடுறவன் ஓடிக்கிட்டே தான் இருப்பான். உட்கார ஸ்டேஜ் வரணும்ல, அந்த ஸ்டேஜ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இறைவன் எல்லா புகழும் அண்ணாமலையோட கிடைக்கும்.
கொண்டாய் போட்டுக்கிறது நீ சீர சிறப்புமா நல்லா இருக்குதா? சரி சரி அப்படிங்களா? நல்லா எல்லாம் வருமா நாங்களாம் நாங்கள் காசு கொடுக்கறதுல விட்டுட்டு தான் நீங்கள் வரோம் நாங்கள் மனுஷனுக்கு உணவு முக்கியம் இல்லையா? ஏன் இந்த சுகர் கம்பெனி இறங்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு காய் ஆமாம் நேற்று கூட வெண்டைக்காய் போட்டுமே. அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்று சுகரை கண்டிஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அது தேர்ந்தெடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். சரி முன்னாடி எடுத்து பாவக்காய் காரக்குழம்பு போட்டோம். பாவக்கான்றது இன்னும் சுகருக்குலாம் இருக்கும். அதை கொஞ்சம் கடைபிடிச்சினா உணவே மருந்துன்ற மாதிரி ஒரு நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லது. சரி சாப்பிடும் உள்ள போய் சாப்பிடும். செய்வனா திருந்து செய்யுன்னாங்க. ஆமாம். அதனால் கொஞ்சம் டேஸ்ட்னா போதும். அருமையாக இருக்குது. இன்னும் நல்லா உங்கள் வளர்ச்சி அடையும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். ஒரு 1000 பேருக்கு சாப்பிட்டாச்சா? நல்லா இருந்ததா? சரி சுவாமி வணக்கம் சுவாமி. 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுற அளவுக்கு நீ வளர்ந்து வருவேன், வளர்ச்சி அடைவேன். பண்ணிடலாண்ணே. நான் ஆல்ரெடி 600 பேர் வரைக்குமே கொடுத்துட்டோம். இது 1000 பேர் தான் பண்ணியிருக்கோமே. கிரிவலம் இது மருத்துவ முகாம் போடுவோம்ல, இந்த இடத்துல 1000 பேருக்கு இந்த இடத்துல சொல்லுங்கள். நம்ம தான் மெடிக்கல் கேம்ப்லேயே கிட்டத்தட்ட 890 பேர் வந்துட்டோமே. அது ஃபுல்லாக வந்துருச்சு. ஆமாம். இது இங்கே இதே இடத்துல 1000 பேர் பண்ணுறதுன்னா பெரிய காரியம் இல்லையாது. பண்ணிடலாம். நாள் 100 ரூபானா கூட என்ன ஆச்சு? இங்கே போகுது. ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னா இது 100 ரூபா வரும். மேலே வருவீங்கன்னா 120 ரூபா வரும். இது 100 ரூபா நான் சராசரி கம்மியாகவே வச்சேன். ஆண்டவன் நமக்கு அருள் புரிவார். கண்டிப்பாக. அண்ணாமலை கைவிட மாட்டார். சரிண்ணா. அவர் நம்பி நம்ம இறங்குறவங்க வீண் படிக்க மாட்டார். நம்ம நல்லது செய்கிறோம். சரி. மன நிறைவுக்கு செய்கிறோம். நம்ம கிரிவல பாதையில் இது ஒரு புதுவிதமான சாப்பாடு ரெகுலராக நடத்துகிறீங்க. நல்ல பேரும் புகழும் வரும். நல்ல புகழ் கிடைக்கும். சரி. நல்ல வளர்ச்சி அடையும். பயப்பட வேணாம். தைரியமாக இருங்க. அண்ணாமலையார் கைவிட மாட்டார். அருள் கொடுப்பாரு. சரி. ஓகேவா? வாங்க. அடிக்கடி கரெக்டாக போதும். ஏண்ணா சாப்பிட்டேனேண்ணா? எல்லாம் அவங்க ஆசீர்வாதம். எனக்கு பத்தியா நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். நான் நீ சின்ன பையன் நான் வயசுன்றது நான் எப்பவுமே மரியாதை கொடுக்குறதில்ல. சரிண்ணா. உள்ள ஆத்மா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நிறைய பேர் வந்து சின்னவங்க வந்து வாழ்த்துனாக்கா நினைக்கிறதில்ல, அதுதான் எனக்கு வாழ்த்து. சரிண்ணா. எப்போவுமே அதெல்லாம் சின்ன பையன்லாம் பெரிய பையன் கிடையாது. சின்ன பையன். இந்த பாக்கியம் வந்து யாருக்கு எனக்கு கிடைக்குதா? எண்ணங்கள் இருக்குது. பாத்திரம் செய்கிறது ஆளுங்க யாரும் இல்லை. ஆணுவம் ஏதோ ஒரு இடத்துல இது எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்துட்டு பூர்வ ஜென்மம் 4 தலைமுறை 5 தலைமுறைலாம் வழியாக வந்து அவங்கவுங்க செஞ்ச புண்ணியம் இது. யாரோ கொடுக்குறாங்க போனாலும் அந்த உழைப்பு. கண்டிப்பாக நீண்ணா. இன்னைக்கு கூட 185 பேருக்கு தான் அதை போட்டில் போட்டிருக்கேன் பாருங்க. பார்த்தேன் 185 பேருக்கு தான். உங்களுக்கு தெரியும். இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து இப்போ இன்னொரு 60-70 பேர் சாப்பிட்லாம். 300 பேருக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ணிக்கிறோம். 185 பேர் வந்துச்சா, இன்னொரு 100 பேர் சேர்த்து போடு. அது மாதிரி கொஞ்சம் நமக்கு பாதி கை கொடுத்தா கூட மீதி நம்ம தூக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். இது வயிறார சாப்பிட்டு போகிறாங்கல்ல, அந்த ஒரு வேளை வயிறார சாப்பிட்டு போகிறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலே இது ரொம்ப நாள் கனவு நான் எனக்கு நிறைய பேர்கிட்ட இல்லைன்னு சொல்லி திருப்பி இல்லை உங்கள் சாமியாருக்கு மட்டும்தான். ஆனால் நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணுவேன். நான் யாருக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. உட்கார வச்சு சாப்பாடு போடணும். கண்டிப்பாக இது நடக்கும். அது ஒரு கனவு. என்ன கொஞ்சம் அதே போல் வந்து என்னைக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் என்ன ஆசீர்வாதம் முன்னே சொல்லிட்டேன். வயசு கொடுங்க. எண்ணங்கள் வந்து எண்ணங்கள் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். ஒன்றும் இல்லைண்ணா, இந்த ப்ராசஸுக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சாதான் தயிர்லேருந்து லேடிஸுங்களாம் கலெக்ட் பண்ணி கூட்டின்னு வந்து அந்த பொருள் கோசாலேருந்து வராங்களா? இல்லை எல்லாம் திருவண்ணாமலையிலேருந்து வண்டியில் எல்லாமே. அதுக்கு தனி வண்டி வச்சுருக்கேன். நம்ம வண்டி தான் அடிபட்டுச்சு. கிரகங்கள்லாம் வந்து நல்லபடியாக இதெல்லாம் வந்து பார்த்துலாம். அவர் என்ன சொல்லணும். கண்டிப்பாக. சரி சாமி. பத்திரம் போயிட்டு சாமி உட்காந்துருங்க. இந்த லைன்ல உட்காருப்பா. கை கழுவணும். பின்னாடி
வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? உடம்பு எப்படி இருக்குது உங்களுக்கு? உடம்பு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கீங்களா? சரிங்கம்மா சரிங்க. போகிறேன். சரி சந்தோஷம். 6 மாதம் கழிச்சு தான் ரொம்ப வருவேன். சந்தோஷம்மா. நான் உன்னை வந்து பார்க்கணுன்ட்டு வரேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. உடம்பு பரவாயில்லைங்களா? ஏன் காணிக்கை நீ ஏற்றுக்கோ. இது நான் வந்து நேசகம் எடுத்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உடம்பு சரியில்லாத இது பண்ணி இது நான் யாசகம் எடுத்த காசு. சரிங்கம்மா சரிங்க சரிங்க. வாங்கம்மா. நல்லா இருக்கும். நீ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அண்ணாமலையார் தான் ரொம்ப இது வாடகை இடம்தாம்மா. ஆமாம் வாடகை இடம் அது. அவரே அமைச்சு கொடுப்பாரு உங்களுக்கு சொந்தமாக. இந்த அளவுக்கு வண்டியை போயிட்டு வந்து நீங்கள் இந்த அளவுக்கு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அண்ணாமலையார் கடன் போட்டுருங்க. நல்ல நன்றிங்க. ஏம்மா இதெல்லாம் என்னம்மா நீங்க போகிறாங்கல்ல பையனுக்கு முதல்ல உங்களுக்கு மரியாதை பண்ணி தான் அவங்க போனோம். கடவுள் பிடிக்கி அவங்க தாங்க கொடுத்து அதான் சொன்னால சரியாயிடுமா, கவலைப்படாதீங்கம்மா கவலைப்படாதீங்கம்மான்னு. கஷ்டப்பட்டோம். நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை ஆசீர்வாதங்கள். ஓம் நம சிவாய. ஒரு ஜெராக்ஸ் வந்துச்சு உங்ககிட்ட. அந்த பாட்டியை தான் அடிச்சு அமிச்சிட்டுக்கிறாங்க. 2 நாளாகுது இங்கே வர. நம்மக்கிட்ட வந்து பேசிட்டு போனது வந்ததால் அங்கே யாரோ அடித்து ஆட்டோவில் ஏற்றி நாங்களும் பார்த்தோம். பஸ் ஸ்டாண்ட்லாம் கூட தேடணும். ஆள் கிடைக்கல. அவங்க வேற இல்லை அவன் அவங்க. ஓம் நம சிவாய. பெருமானே என் தம்பிமா அவன். ரொம்ப சந்தோஷம். எப்போதான் பார்க்க முடியாது. அதான் அதுக்காக சீக்கிரம் ஆனால் நான் வந்து ரொம்ப நாளாக எங்கள் மாமியார் இவங்களோட அம்மா அவங்க தான் கூட எல்லாம் பார்த்து. தெரியாது. தாய்க்கெல்லாம் சொல்லக்கூடாது. அவரை பார்த்ததுலேருந்தே அவங்களுக்கு ஒரு இது 2023 பார்த்ததுலேருந்து என் பையன் அங்கே இருக்கிறாரு. அவ்வளோதான். நான் இங்கே திருவண்ணாமலை வரேன்னா அண்ணாமலையார் ஒரு பக்கம்னா கொஞ்ச நாளாக இப்போ ஒரு லாங் லீவில் இருந்தார். இப்போ தான் மறுபடியும் ஜாயின் ஆகிருக்காரு. தெரியும். லீவில் இருந்து உடம்பு சரியாக இருந்தார். ரொம்ப சந்தோஷம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க சாப்பிடலாம். அவங்க போறாங்க பொங்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பாட்டியை வந்து இது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து அழகாக சாப்பிட்டு அது மறுபடியும் எங்கள் சாவித்திரி பாட்டி மாதிரியே மறுபடியும் ஃபேமஸ் ஆகிடும் இதுவாகிடணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அதான் சொல்கிறேன். எல்லாம் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு இது கூட எவ்வளோ இது பாரு. நானும் வேண்டிக்கினேன். இப்போ அந்த பாட்டி வந்து அந்த பாட்டியோட பேக்ரவுண்டு தெரியாமல் நம்ம ஒரு இடத்துல தங்க வைக்க முடியாது. இப்போ சாவித்திரி பாட்டியாவது பேக்ரவுண்டு தெரியும். இவங்களுக்கு நம்ம டக்குன்னு நம்ம தங்க வச்சோன்னா திடீர்னு நாளைக்கு அவன் பிள்ளை யாருன்னா ஒருத்தர் வந்து நீ யார் எதுன்னு கேள்வி கேட்பான். அதனால பேக்ரவுண்டு தெரியிற வரைக்கும் அதனால தான் அந்த பாட்டிட்டு நான் ஊருன்னு கூட கேட்பேன். இதே ஊர் தான் இதே ஊர் தான் இது. அப்புறம் சென்னை இருந்துச்சு. என்னது வண்டியில் அப்படியே ஒரு ஆட்டோவில் கவர் அப்பளமா? நாங்கள் எடுத்து வந்தோம். எப்பயுமே அப்படித்தான் தடல் படல் தான் பேசுறது. சாதம் சாம்பார் கேசரி உருளைக்கிழங்கு அப்பளம் வடை. உண்மையதான் சொல்கிறோம். ஃபோட்டோ எடுத்துட்டு இது காலியாச்சு. காரக்குழம்பு காலியாச்சு. காரக்குழம்பு இருக்கும். வினோத் சொல்லுவேல்ல. சரி குமாரி. சரி சரி. ஒருத்தர் காசு வாங்காத வந்துட்டேன். கூப்பிட்றா போடா கூப்பிட்றா. தண்ணி கொடுங்க. ஐயோ உன் சாப்பாட்டை யாராவது குறை சொல்ல முடியுமா? இதாயப்பா எங்கள் ஏரியாவே பரப்பி விட்டுருக்கா ஒருத்தி. என்னன்னு சாப்பாடு ஒரு நாளுக்கு வாங்காத போயிட்டோம். 1 2 தான் வாங்கினோம். வாங்கிட்டு போயிட்டோம். 10ல் 7 பேர் வந்தோம். நான் 7 2 14 டப்பா போயிடுமேன்ட்டு கணக்கு போட்டு நான் வேணாம் சாப்பாடு இருக்குன்னு. ஆனால் வினோத் சொன்னா போட்ட வாங்கிடுங்கம்மா பரவாயில்ல.
நம்ம காசு இருக்குது. ஆமாம் ஆமாம் சரிங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நீ மன்னிச்சு கட்டினா எனக்கு இப்போ வேணும். ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா, போட்டு கூட பண்ணுறாங்க, எப்போ பாருக்கிறேன் அவன் இப்படி வரலப்பா. சாப்பாடு பாக்ஸில் இருந்தால் எடுத்துன்னு வந்துடுறாங்களா? இல்லை, அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா, ராமச்சந்திரா ரிலேஷன் குழம்புக்குலாம் அவங்க அடிமை. அவன் இந்த குழம்புக்கு சோறுபாட்டுக்கு அவன் அடிமை. ஏண்டி ஒரு சாப்பாடு வாங்கினா நான் 2 சாப்பாடு வாங்கியிருக்கேன். ஒன்று சண்டை போட்டு ஒரே சட்டை. ஆனால் அது அப்புறம் கூட ஒரு வாட்டி வாங்கிட்டு போனோம்ப்பா. அப்புறம் ஒரு எல்லாருக்குமே கொடுத்தேன் நான். வாங்க எப்போ உட்கார. அதனால் நல்ல சாப்பாடு. நான் அங்கே போயிட்டா கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்கம்மா. சரி, வாசப்பாடில் தான் வரணும். எல்லாருக்குமே போன வாட்டியாவது சாமியார்கள் சிவனடியார்களுக்கு மட்டும் கொடுத்தேன். இப்போ எல்லாருமே சாப்பிடுங்க வாங்க. யாருக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லா சிவபக்தர்கள் பாதி எல்லாருக்குமே வந்து சாப்பிடுங்க. அதான் எல்லாருக்கும் 10 பேர் இங்கே வராங்க வரல. இந்த பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பொறுத்த வரைக்கும் வராங்க வரல. அதை பற்றி நான் யோசிக்கதே கிடையாது. நீ எப்படி செய்கிற, எப்படி பண்ணுவ, செய்வேன், செய்ய வைப்பார். இல்லை ஏதோ ஒன்று வரும், பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இப்போ அதாவது 2020 ஏப்ரல் 25 என் பையனுக்கு பிறந்த நாள். 2020 ஏப்ரல் 25. 2020 ஏப்ரல் 25 அன்னைக்கு அவன் சின்ன பையன் பிறந்த நாள் அன்னைக்கு கொடுத்தோம். 2021 1 வருஷம் முடிஞ்சிச்சு. 2021 2 வருஷம், 2022 3 வருஷம், 24 4 வருஷம், 25 இப்போ இந்த ஏப்ரல் முடிஞ்சு 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 6 வருஷமும் தினசரி ஒரு நாள் கூட விடாமல் கொடுக்க வைக்கிறாங்கன்னா அது நம்ம என் செயல்லாம் கிடையாது. அது எல்லாமே வாடகை, தர மட்டும்தான் வாடகை. இது எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெளியில் வாங்கி இவட்ட நீ தாலியை மட்டும் கொடு, மீது எல்லாத்தையும் கொடு வேற. ஏன்னா எனக்கு வந்து அடுத்த இதுவுக்கு போயாகணும். ஏன்னா நிறைய சாப்பாடு வர ஆரம்பிச்சிச்சு. நீங்களே வழியில் பார்த்துருப்பீங்க, கிரிவல பாதையில் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து சாப்பாடு வந்து வர சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு சாப்பிட்டவங்களுக்கே கொடுக்குறப்போ அப்போ நான் யாரை ஏமாத்துறேன், என்ன ஏமாத்திக்கிறேன்னா அண்ணாமலையாரை ஏமாத்துறேன்னா இல்லை ஸ்பான்சரை ஏமாத்துறேன்னா? யாருமே ஏமாறக்கூடாது. சாப்பாடு வேணுமா வேணும், வாங்க எல்லாரும் உட்காருங்க சாப்பிடுங்க, அவ்வளோதான். அதை ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 6-7 மாசமாவே ஏகப்பட்ட அன்னதானம். இந்த மாதிரி புதுசா இருந்தா அப்ப நம்ம என்ன யோசிப்போம், அப்ப சாப்பாடு வீணாவது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு மாற்று வழி பண்ணி ஆகணும்ல. அதனால 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன், அன்னதானம் வந்தா கொடுப்பேன், இல்லைன்னா அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணினே அப்படியே குறைச்சிட்டு வந்து டக்குன்னு இதை இது பண்ணேன். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க அண்ணாமலையார் படம் யாருக்கு கொடுக்கல? அண்ணாமலையார் படம் எடுத்துட்டு நீங்களா வாங்கிட்டீங்க இல்லைங்கம்மா? ஓம் நமச்சிவாய. சந்தோஷமா, நமச்சிவாய. இதே அண்ணாமலையார் தான் இதுவும் இந்த இடத்துலயும். சித்தப்பந்தா ஒரு போட்டோ எடு. வெம்பி செத்து போயிடுவா. இப்போ ஒருத்தர் வெம்பி செத்து போயிடுவா. நல்லதான் இருக்கிறவா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. கண்டிப்பா சரிங்க, வாங்க எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய். வாங்க, ரொம்ப சந்தோஷமா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமா. வாங்கம்மா, வாங்க. இதுக்கு வாங்கி கொடுங்க. சரணியாக்கா புரியல. சரணுமா அவங்க வீட்டுக்கு வேணாம் விடுங்க. அவங்க வீட்டுக்கு வாங்கி வைக்கலாம்ல. கொடுங்க.
சரிங்க சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. என்ன மறந்துடாதப்பா. நான் எங்கம்மா மறக்க போகிறேன். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் பத்திரமா இருங்க, உடம்பு பார்த்துக்குங்க, அதான் சொல்கிறாங்க போனால் உடம்பு பார்த்துக்குங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நீங்கள் பத்திரமா இருங்க என்ன. அதேமாரி கூட்டத்திலலாம் போயிட்டு எங்கேயும் மாட்டாதீங்க இதுக்கு மேலே. மாட்டிட்டேன். நீங்களும் ஃபோன் பண்ணினே இருங்க அம்மாவுக்கு. ஒரு மாசப்பா ஜுரத்தில் படுத்துருக்காங்க. உங்களை வேலை சோத்துக்கு கூட கஷ்டப்படும். உங்களை பையன் வேணும்னு கேட்குறீங்களா, பொண்ணு வேணும்னு கேட்குறீங்களா? இப்போ ரெண்டு பையன் தான் வேணுமா? பையன் தான் பிறக்கும். அதை பண்ணி கொடுங்க. வாழ்த்துக்கள், அண்ணாமலையாரே வந்து பிறப்பார். அதுதான் முதல்ல கோவிலுக்கு வரோம், அப்பதான் சொல்றாலே இங்க வரும்போது தான் சொல்றேன். சரிங்க சரிங்க பஸ்ஸில் நியூஸ் வருது. சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. பேக் ஒன்று ஓம் நம சிவாய, நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். சரி சரி எக்ஸாம் கிட்ட தான் எஸ்ஐக்கு. சரிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவார், கவலைப்படாதீங்க. இங்கே தான் ஐயா இருப்போம், இங்கே தான் இருப்போம். சார் தினமும் உண்டு. தினமும் இருக்கு. சரி சாமி, சரி போயிட்டு வரட்டுமா? வர சாமி, பார்க்கலாம்.